அப்பாடா எப்படியே 40 நாள் விரதம் இருந்து நல்லபடியாக மலைக்கு போயிட்டு இருந்தாச்சு. இந்த 48 நாள் அவசரத்துக்குள்ள நாய் பாடாகி போச்சு. நாம் பத்தி பிடிக்கும் போது பார்த்து தான் இந்த பாலா போன பழைய கூத்தியாளுக்கெல்லாம் பல்லில் இருப்பாங்க. இப்போ ஒருத்தி கூட காணுமே. சரி சரி சமைச்சாதோட இன்னைக்கு சமாச்சாரம் பண்ணி போடுவடித்தான். லே பொடுத்தாயே லே பொடுத்தாயே. என்னையா ஏன் இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பொண்ணு தாயி ஊழிட்டுக்கிட்டே வர? ஏல பிள்ளை நான் நாயால பிள்ளை ஓலைறதுக்கு. நாயா? அது கூட எவ்வளோ பரவாயில்ல. நீ எல்லாம் என்ன கட்டிக்கிட்டு என்னையா பிரயோஜனம்? ஏல பிள்ளை வாரத்தில் 2 கறி வரிச்சதுக்கு 4 செட்டு துணி எடுத்து கொடுக்குறேன். என்ன போய் நாயோட மட்டமா பேசுறியா? என்னெல்லாம் பிள்ளை அது? ஆமா கறியும் துணியும் எடுத்து கொடுத்துட்டா போதுமா? ஐயா உன்னை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்துல ஒரு 1/4 பவுன் தோடு எனக்கு வாங்கி கொடுத்துருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணது இந்த கவரிங் தோட போட்டது ஆட்டிக்கிட்டு திரியறேன். ஏலாலே இதுக்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறா. இந்த வாரம் எவனே ஒரு கந்துக்காரன் வந்து என்கிட்ட மாட்டுட்டோம். 20 நேரம் கந்து எடுத்து காத்துக்கு ஒரு போட்டு விட்டுறலாம் உள்ளலாம். ஆமா ஏற்கனவே கந்து எடுத்து அவன் காலையில 7 மணி ஆனா பொண்ணு தாயி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறான். இன்னும் கந்து எடுத்து அவங்ககிட்ட நாடமானமே வச்சிரு. ஏலாலே என்னெல்லாம் பண்ண சொல்ற? இந்த கந்துக்கார மாப்பிள்ளை வைக்கிறாங்களே ஆம்பளைங்களை நம்பி யாரெல்லாம் 5 பிச்சை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொம்பளை மட்டும் போரி எப்படி நின்றுட்டு கேட்டாலும் கொடுக்குறானுங்க. பொடக்காலியில் உட்காந்துட்டு கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. இந்த வாரம் மட்டும் ஒரு கந்துக்காரன் வந்து என் கையில் மாட்டிட்டுலாம் அவன் காலில் விழுந்தா வச்சு நான் காய்ச்சி வைக்க போடலாம். கேவலம் காசுக்காக அடுத்தவன் காலில் விழறன்ற உனக்கு வெக்கமா இல்ல? பிள்ளை கந்து வாங்கும் போது நான் அவன் கால ஒரே வடி தலைப்பலாம் உழுவு. காய்ச்சி என்கிட்ட திருப்பி வாங்கறதுக்குள்ள எத்தனை வாட்டி என் கால உழுவான்னு எனக்கு தெரியாதல பிள்ளை. யோ அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா என்ன எதுக்கு கூப்பிட்டப்ப சொல்லு. அது ஒண்ணும் இல்ல பிள்ளை. ஐப்பன் கோயிலுக்கு போனதுலேருந்து ஆளுக்கு ஒரு பக்கமா கிடந்தோம். அதுக்குத்தான் இன்னைக்கு போய் வேலையை பாரியா. பாரியா நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட போறேன். ஏலா பிள்ளை நான் மாலை போடுறது பிள்ளை போதாதா? நீ வேற எதுக்குள்ள பிள்ளை மாலை போடணும்? அந்த அந்த கூறுகட்டு குறிச்சாமி அப்படித்தான் கம்முனது என்ன மாலை போடுன்னா அக்கா போரு கட்டி போட வச்சால பிள்ளை. நானும் ஒரு 4 நாளைக்கு மட்டும் விரதம் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆகவே ஆகாது. ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருந்து அவனு சொல்லி என்ன போட்டு விட்டால பிள்ளை. பிள்ளை இந்த 1.5 மாசமா பச்சை தண்ணிய காத்தாலையும் சாயங்காலத்துலையும் ஊற்றி என் குஞ்சே சுருக்கி போச்சுல பிள்ளை. அது எவத்தனுக்கு சரியாம போச்சுல பிள்ளை. ஒன்றுக்கு உரத்துனா கூட பொதாருக்குள்ள சிறன ஒடிக்கிறப்பா போலீஸ்கார புடனி மேலே 2 தட்டி பிடிச்சி இழுத்துட்டு வரவன அது மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வளர்த்துறாங்கல்ல என்னத்தை. யோ இங்க பாரு ஒழுங்கா போயிடு. நான் குருசாமி சாயந்தரம் 6 மணிக்கு மாலை போட வர சொல்லியிருக்காங்க. பிள்ளை சொன்னா கேரளா பிள்ளை சுருங்கி போனது இல்லை சுருங்கியே போயிருச்சா இல்லை கொஞ்சமாச்சும் சூடு சோறு இருக்குதானே ஒரு தடவை செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம் வாழாலு. யோ நான் பூஜை சாமான் வாங்கி வச்சுட்டேன்யா. பிள்ளை வாழாலே வாழா பிள்ளை வீட்டுல ஒரு ஆள் மாலை போட்டா போதுமில்ல பிள்ளை. நீ வேலை எதுக்குல பிள்ளை மாலை போடுற? யோ நம்ம கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. நமக்கு ஒரே ஒரு பொட்ட பிள்ளை தான். இதுக்கு மேலேயாவது ஒரு பையன் பிறக்கணும்னு வேண்டுதல் வச்சிருக்கேன். பிள்ளை வாழங்க. வாழ உனக்கு புரியவே மாட்டேங்களா பிள்ளை. நீ ஓம்சத்துக்கு மாலை போட்டா மட்டும் பிள்ளை பையன் போடக்காதலாம். உன் மேல நான் காலை போட்டா தாளா பிள்ளை பையன் தலக்கும் சொன்னா கேளலாலே. யோ நான் பூஜை பொருள்லாம் வாங்கி வச்சுட்டேன்யா. நாடுந்தாளா சண்டாளி பூச்சை பொருள் எல்லாம் வாழலாம் வாழ்களே மல்லி பூ வரலே இந்த வயலத்தான் அல்வா. அல்வாவா? யோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஊனு சொல்லாப்பில்ல ஊனு மட்டும் சொல்லிவிடாதலாம். அப்படியா? சரி, நம்ம பொண்ணு வர விளையாட போயிருக்காள், புள்ள வந்துட்டானா? அது எங்க தெரிஞ்சிட்டு இருக்குது, எப்போ வருது தெரியல. அங்கங்க தெரிஞ்சு போட்டு 5 விடுதாலாம் வரும். நாம அதுக்குள்ள 5-6 ஷோ பார்த்துலாம்லாம் வாழாது. சரியா, நான் உள்ள போறேன், நீ பின்னாடியே வா. எப்படியே 5 நாளா தாக்கு பிடிச்சி வச்சிருந்த உள்ள போய் தாறு மாறா பள்ளிப்படி